ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வோல்டேஜ் டிவைடர் சர்க்யூட் நேம்லேயே வோல்டேஜ் டிவைடர்னு இருக்குது. கொடுக்கக்கூடிய ஹை வோல்டேஜ் இன்புட்டை நம்ம மெஷரபிள் வோல்டேஜாக அவுட்புட்டாக நம்மளுக்கு கிடைக்கிறதா பார்த்திங்கன்னா வோல்டேஜ் டிவைடர் சர்க்யூட். விஇனில் ஹை வோல்டேஜ் இன்புட்டாக கொடுத்துட்டு வி அவுட்டில் மெஷரபிள் வோல்டேஜ் அவுட்புட்டாக நம்ம எடுக்க போகிறோம். அதுக்காக இந்த ரெண்டு ரெசிஸ்டரை நம்ம யூஸ் பண்ணுறோம், R1 R2ங்கிறது. அதை யூஸ் பண்ணி வோல்டேஜை டிவைட் பண்ணி தான் நம்ம ஒரு கண்ட்ரோலரில் அதோட அவுட்புட் வோல்டேஜை மெஷர் பண்ணுறோம். அதுக்கான மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் போடுறப்போ நம்மளுக்கு இன்புட்டில் எவ்வளோ வோல்டேஜுக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த வோல்டேஜ் டிவைடர் சர்க்யூட் மூலமாக இந்த 230 வோல்டேஜை நம்ம மெஷரபிள் 5 வோல்ட் ரெஃபரன்ஸுக்கு கொண்டு வர போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எந்த மைக்ரோ கண்ட்ரோலருமே நம்ம மேக்ஸிமம் அதுக்கு இன்புட் 5 வோல்ட்டு தான் கொடுக்கணும். அதனால் இந்த வோல்டேஜ் டிவைடர் சர்க்யூட்டில் இருக்கிற ஃபார்முலா Vout V1 R2 டிவைடட் பை R1 + R2ங்கிறது. அப்படி கொடுக்குறப்போ நம்ம 230 வோல்டேஜ் இன்புட் கொடுத்தா அதையே இந்த கண்ட்ரோலருக்கு 5 வோல்ட்டாக நம்ம வோல்டேஜ் டிவைட் பண்ணி நம்ம இதில் இந்த மைக்ரோ கண்ட்ரோலரில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குதுன்னு சொல்லி மெஷர் பண்ணிக்கலாம். இது இந்த இடத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம எங்கெங்கெல்லாம் வோல்டேஜ் லோ லெவலுக்கு கன்வெர்ட் பண்ணணுமோ அங்கெல்லாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் R1 R2 ரெசிஸ்டர் போட்டு இந்த 230 வோல்டேஜை நான் 5 வோல்ட்டுக்கு லெஸ் தானாக கன்வெர்ட் பண்ணி ஆர்டினோக்கு இன்புட்டாக கொடுக்க போகிறேன். இப்போது நம்ம R2வில் தான் அவுட்புட் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு Voutல நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். இந்த இடத்துக்கு நான் 5 வோல்ட் கிடைக்கிறதுக்காக நான் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி 2 ரெசிஸ்டன்ஸஸ் சூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த இடத்துல R1க்கு பார்த்திங்கன்னா நான் 1 மெகா ஓம் ரெசிஸ்டரை சூஸ் பண்ணுறேன். ரெண்டாவதுக்கு பார்த்திங்கன்னா 20 கிலோ ஓம் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அவுட்புட்டில் எவ்வளோ வோல்டேஜ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெசிஸ்டன்ஸை செக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கிறேன். Voutக்கு தான் நம்மளுக்கு தேவை. Vin நம்மளுக்கு 230 வோல்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு R2ஓட ரெசிஸ்டன்ஸ் R2 இந்த இடத்துல 20,000, அதாவது 20 கிலோ போட்டிருக்கேன். கிலோங்கிறது 1000 போட்டால் 20,000 ஓம்ஸ் வரும். டிவைடட் பை R1 + R2 இருக்குது. நெக்ஸ்ட்டு R1ஓட ரெசிஸ்டன்ஸ் 1 மெகா ஓம் போட்டிருக்குது. அதாவது ரெசிஸ்டன்ஸ் R1ஓட வேல்யூ 1 மெகா ஓம்ங்கிறனால 1 × R0 போட்டுக்கிறோம். R2ஓட வேல்யூ 20 கிலோ ஓம்ங்கிறனால நான் 20,000 போட்டேன். கிலோங்கிறது 1000 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மெகானா R0 போடணும், அவ்வளோதான். இப்போ இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். Vout = 230 டிவைட் பை 20,000 டிவைடட் பை நம்மளுக்கு அது கீழே அதை கூட்டினீங்கன்னா 10 20 000ன்னு சொல்லி வேல்யூ ஒரு கிடைக்கும். இந்த ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணுறப்போ 0.0196ங்கிறது ஒன்றுக்கு அதை 230ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு Vout R2 ரெசிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் ட்ராப் ஆனது நம்மளுக்கு 4.5 வோல்ட் 4.51 வோல்ட்டு கிடைக்கும். அது பார்த்திங்கன்னா 5 வோல்ட்டோட கம்மியாக இருக்குது. இது நம்ம மைக்ரோ கண்ட்ரோலில் ஈஸியாக மெஷர் பண்ணிக்கலாம். இது மாதிரி அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா பொட்டன்ஷியோமீட்டர்லேயுமே அப்படித்தான் ஒர்க் ஆகுது. Thank you for watching.